500 தலைவர்களை உருவாக்க வேண்டும், 1000 தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று இங்கே முருகன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க ஒருத்தரை கைது செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைவரை திமுக இலவசமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தட்டிலே வைத்து கொடுக்கிறது. அதனால் நிறைய கைது பண்ணுங்க. அந்த உறுதி எங்களுக்கு வேண்டும். ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு எங்களுடைய தலைவன் வெளியே வரும் பொழுது அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு தயாராக வருவான். கட்சி ஒரு வருடத்திலே செய்யக்கூடிய பணியை ஒரு ஜெயில் என்பது ஒரு மாசத்துல செஞ்சிடும். அதனால் எங்களுக்கு 1000 தலைவர்கள் வேண்டும். நீங்க குறி வச்செல்லாம் கைது பண்ணாதீங்க. மாவட்டத்துக்கு 3 பேர்த்த கைது பண்ணுங்க. 234 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அமர வேண்டும், 39 எம்பிக்கள் அமர வேண்டும். அதனால் இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது. எத்தனை கைதுகள் நடந்தாலும் சரி, எத்தனை பேரை குறிவைத்தாலும் சரி, எங்களுடைய தலைவர்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்